அவர் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கேட்டுட்டு இருக்கா இல்லையா அப்போதைக்கு அந்த இடத்துல யாரு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். வெல்கம் டு சிம்பிள் வாக்ஸ் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒரு உண்மை சம்பவம் தான். உண்மை சம்பவம் ஒரு அமானுஷ்யமான ஒரு பயங்கரமான உண்மை சம்பவம் தான். நீங்கள் பாருங்கள் வீடியோ முழுசாக, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதாவது ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணாரு. ஷேர் பண்ணிவிட்டு சரி நம்ம ஏன் அந்த வீடியோவை போடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது பேய் அப்படி இல்லைன்னா ஒரு ஆத்மா கூட சொல்லலாம். நீங்கள் அதான் நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். ப்ளஸ் நம்ம கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதையும் அமானுஷியமும் கண்டிப்பாக இருக்கும் தான் நம்பி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், நீங்கள் பார்த்துட்டு நிறையா ஒரு இன்சிடென்ட்ல நம்ம எதாச்சும் நடந்தாலும் அங்கே ஒரு விஷயம் அமானுஷியமாக இருக்குன்னு நம்ம நம்புவோம். அது மாதிரி தான் இந்த வீடியோலையும் நான் சொல்ல போகிற விஷயம் ஒருத்தர் நடந்தது. அவர் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கே புள்ள வச்சுச்சு. சரி இதை நம்ம வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா மேலும் இது போல் நான் வந்து நிறையா உண்மை சம்பவம்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் வயலுக்கு ஒரு மோட்ரு வந்து பம்பு செட் வாங்கணும்னு ஒருத்தர் மெக்கானிக்கிட்ட சொல்லியிருக்காரு. சரி வாங்க அப்படின்ட்டு அவங்களும் மத்தியானமாக ஒரு 2 மணி போல் கிளம்பி போயிருக்காங்க. போயிட்டு ஒரு சிட்டிக்கு போயிருக்காங்க. சிட்டிக்கு போயிட்டு மோட்ரு வாங்கிட்டு வயலுக்கு வரும்போது மணி வந்து 7 மணி ஆயிடுது. 7 மணி ஆனோன்னே சரி இது நாளைக்கு வந்து நம்ம வந்து தண்ணி பாய்ச்சி ஆகணுமே அப்படிங்காண்டி சரி நீங்கள் நான் இப்போயே பாருங்க வேலையே அப்படின்ட்டு இன்னும் 2 பேரும் ஆளு. அதே மாதிரி அவர் வந்து அந்த ரோட்டில் சரி நான் கூட உங்களை விடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க பையனை அனுப்புறாரு. பையனை அனுப்புனோன்னே சரி வாங்க அப்படின்ட்டு கூட போகிறாப்புல. 2 வீலரில் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, சரி மணி 12 மணி 1 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே தம்பி தனியாக போகிறான் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டு ஒரு கையில் ஒரு எலுமிச்சை மரம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் தின்னூறு வேறு பூசி விடுறாங்க. சரி தம்பி பயப்படாமல் போயிட்டு வருவேன். இப்போ பெரியவங்கன்னா பரவாயில்ல, சரி பயப்பட மாட்டான். நம்ம சின்ன பையனா ஒரு 20 வயசு இருக்கும், பயப்படாமல் போகணும் அப்படின்ட்டு போகிறாங்க. 2 பேரும் அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 8 கிலோமீட்டர் ஒரே காடு தானே. போகும்போது 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டே போகிறாங்க. இவனுக்கும் எந்த பயமும் இல்லை. 2 பேரும் பேசிட்டு போகும்போது மெக்கானிக்கும் பேசுறாரு, இவரும் பேசுறாரு, அந்த தம்பியும் பேசுறாரு. போயிட்டு போகும்போது கொண்டே விட்டுட்டு இங்கேருந்து போயிலே எல்லாருமே சாதகமாக பேசிட்டு போகிறாங்க. எந்த பயம் இல்லாமல் அவரும் போயிடுறாருல. கொண்டே வீட்டில் விட்டுனதுக்கப்புறம் மெக்கானிக் சொல்றாரு, தம்பி என் வீட்டில் வண்டி இருக்கு, நான் வேணா உனக்கு விட்டுட்டு நான் திருப்பி நான் வர்றேன், 2 வண்டியில போவோம் அப்படின்னு இருக்காரு. இல்லைண்ணே நான் வந்து தனியாக போயிடுறேன், கொஞ்சம் தூரம் தானே அப்படின்ட்டு இவர் சொல்றாப்புல. சரி தம்பி நான் வேணா விளக்கு வரைக்கும் வரவா அப்படின்னு இருக்காரு. ஏன்னா வந்து ஊர் வந்து மெயின் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். மெயின் ரோடு அந்த ஒரு ரோடு தான் இங்கே 8 கிலோமீட்டர் இருக்கும். அதாவது ஊருக்கும் மெக்கானிக்கோட ஊருக்கும் 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் இருக்கும்போது மெக்கானிக்கார ஊருக்கே 1 கிலோமீட்டர் விளக்குல, அதாவது அந்த மெயின் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் உள்ள தள்ளி போய் அவங்க வீடே இருக்கும். சரி வாப்பா அந்த 1 கிலோமீட்டர் வரைக்கும் நான் மெயின் ரோடு வரைக்கும் வரேன் அப்படின்னு இருக்காரு. இல்லைண்ணே பரவாயில்லண்ணே வேண்டாம் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. சரி தம்பி பயப்படாத, எதுவும் நினைச்சுக்காத, நீ வந்து தைரியமா போ அப்படின்னு இருக்காரு மெக்கானிக்கு. சரின்னு இவர் வந்திருக்காரு. கரெக்டா வந்து இருக்கும் போது எங்கேயுமே இல்லாம கரெக்டா வந்திருக்காரு. ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டாரு. ஏன்னா சின்ன பையன் தானே, சின்ன பையன் போது வண்டியை ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாது. சுற்றியே 2 பக்கமும் மரம் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. வீடெல்லாம் தள்ளிதான் இருக்கும். இடையில ஒரு செங்க கால்வாய் இருக்கும். செங்க கால்வாய் போது செங்க கால்வாய் லைட் எரியும். ஆனா வந்து அந்த செங்க கால்வாயுமே கரெக்டா செங்க கால்வாய் தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்துல வந்துட்டாரு. இடையில நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? நீங்க எனக்கே அதை கேட்கும் போது அவ்வளவு ஒரு புள்ள அடிச்சு எனக்கு இப்பயுமே பேசையில கொஞ்சம் புள்ள அடிக்குது எனக்கு. ஏன்னா அவர் சொன்ன விதம் அந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து தம்பியை நான் வந்து இதை பார்த்துட்டு நான் இப்போ வந்து இன்னும் என்னால் அந்த சம்பவத்தை மறக்க முடியல. அப்படி ஒரு சம்பவமா இருக்கு. நீங்க கண்டிப்பா நீங்க வந்து வீடியோவை போடுங்க அப்படின்னாரு. சரிண்ணா கரெக்டா அந்த கால்வாயில இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி வர்றாரு. ஏன்னா வந்து எல்லா பக்கமே இருட்டா இருக்கு. ஒரே ரோடு தான். ஒரு 1 மணி 1:30 மணி இருக்கும். கரெக்டா வரும்போது அந்த தம்பியும் இன்னொரு பூச்சி இருக்கும், கையில எலுமிச்சமா வச்சிருக்கான், எல்லாம் வச்சிருக்கான். ஓகே அந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம கரெக்டா வர்றாப்புல. ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அந்த செங்க கால்வாய் தள்ளி வந்துட்டு 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த செங்க கால்வாய் தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். அதை தாண்டி வரையில நடு காட்டுல ஒரு வயசான ஒரு முதியவர் கரெக்டா ஒரு கையில ஒரு கம்பு வச்சுக்கிட்டு மேல சட்டை போடல. போகும்போதுமே அவர் பார்க்கல. கரெக்டா அந்த பையன் தனியா வரும்போது மட்டும் ஒரு ஆள் வந்து நின்றுட்டு கையில ஒரு தூக்குச்சட்டி மாதிரி வச்சிருக்காரு. அதாவது நம்ம ஆடு மேய்க்க போதெல்லாம் கொஞ்சம் ஒரு சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு ஒரு சட்டி கொண்டு போவோம், அதே தூக்குச்சட்டி வச்சுட்டு கையில கம்பு வச்சுக்கிட்டு கையில எப்படி வழி மதிக்கிறாரு, லிஃப்ட் கேட்கற மாதிரி கேட்கறாரு. அப்போதைக்கு நீங்களா தான் என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த தம்பி ஏற்கனவே அதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பயப்படக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அவர் வந்து நிற்கிறாரு. ஏன்னா அந்த லைட் பார்த்தாக்கி தெரிய வேண்டியதானே, ஹெட்லைட்ல கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டு நிற்கிறாரு ஒருத்தர். கரெக்டாக தூக்குச்சட்டி கையில் வச்சுக்கிட்டு லிஃப்ட் கேட்கற மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? யாராக இருந்தாலும் அது பயமாக தான் இருக்கும். நானாக இருந்தாலுமே கண்டிப்பாக பயப்படுவேன். ஏன்னா அந்த டயத்தில் 1 மணிக்கு இடையில எந்த வீடு எதுவுமே இருக்காது. எல்லாருமே நடு காட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னா எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்ல மாட்டேன், அந்த ரோட்டில் வந்து தனி ரோடு, அதாவது ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு வந்து அந்த ரோடு அளவே இருக்கும். 2-3 ஆக்சிடென்ட்டு அதெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு டேர்னிங்கில் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து எப்போதும் கேஷுவலாக நடக்கிறதே மாதிரி. ஆனால் வந்து அவர் 1 மணிக்கு அந்த டயத்தில் நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியும். இது வரைக்கும் அவருக்கு வந்து இது வரைக்கும் தெரியலையா. இன்னும் அந்த சம்பவத்தை மறக்க முடியாத அளவுக்கு இதை வச்சிருக்காரு. சரி அவர்
பார்த்துட்டாரு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் இவர் நிப்பாட்டி இருப்பாரா? நீங்க சொல்லுங்க. நானா இருந்தாலும் அதை கண்டிப்பா அந்த இடத்துல நான் நிப்பாட்டி இருக்க மாட்டேன். அது எவ்வளவு வயசானவங்க இருந்தாலும் இந்த 1 மணி 1 மணி டயத்துல நம்ம தூக்குச்சு கையில ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு லிஃப்ட் கேட்கறதுக்கான எந்த அவசரத்துல வந்திருக்கேன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா வந்து வீடெல்லாம் தள்ளி இருக்கு. எல்லா வீடும் அவர் இருந்த இடமும் ஸ்பாட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சிங்கக்கால்வாய் சொன்னா சிங்கக்கால்வாயில இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்திருக்காரு. ஊரும் அன்னைக்கு இடையில ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த விளக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு ரோடுமே ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இடைப்பட்ட அந்த கேப்ல வந்து நின்றுருக்காரு. ஏன்னா வந்து அவருக்குமே வந்து அது எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்காது. என்ன வரைக்கும் லைட்ல பாத்துட்டாரு. இங்க இருந்து ஹெட்லைட்ல தெரியுது. அப்படியே ஹெட்லைட் தெரிஞ்சோன்னு இவர் வந்து என்ன பண்ணிப்பா நினைக்கிறீங்க? லெஃப்ட் எதுவுமே கொடுக்கல. அவரு பார்த்துட்டு பக்கத்துல வந்தானா இவர் வந்து வண்டி பக்கத்துல போக இவர் வந்து வண்டியை நடுவுல அவர் அந்த வயசான ஒரு ரோட்டுக்கு நடுவுல நிக்க ஆரம்பிச்சாராம். ஏன்னா வந்து ஓரத்துல நின்னவரு அவர் வண்டி பக்கத்துல வர நடுவுல வந்துட்டு இவர் என்ன பண்ணாருன்னா இந்த சைடு இறங்கிட்டு அவன் வேகமா போயிட்டு சைடு மேல கண்ணாடியில பாக்குறானா ஆள் இல்லையா. அப்ப நீங்க என்ன அந்த நேரத்துல நீங்க என்ன எப்படி இருந்திருக்கீங்க நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு ஒரு பயத்திலையும் சைடு மேல பாத்துருக்காரு. மேல பார்க்கவே ஆள் இல்லைன்னா திரும்பி பார்த்திருக்காரு. அப்பவும் ஆள் இல்லை. அப்ப நீங்க அந்த டேட்ல நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? கண்டிப்பா அது வந்து அப்படின்னா எனக்கு இப்பவுமே எனக்கு உள்ள இருக்குது. எனக்கு அந்த அவர் சொன்ன விதத்துல அப்படியே இருக்கு. திருப்பி வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு விளக்க ஓட்டல ஒரு ஃபேமிலி நின்றுருக்காங்க. ஏன்னா வந்து இந்த நைட்டு பஸ் எல்லாம் வந்து சென்னை பஸ் சம்டைம் வரும். அந்த சைட்ல வரும்போது அன்னைக்கே ஏற்றுறாங்க. அன்னைக்கே ஒரு 5-6 பேர் அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காங்க. அந்த இடத்துல வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா அப்போதைக்கு அவர் சொல்லியிருக்காரு, தம்பி அந்த இடத்துல யாருமே அந்த அளவுக்கு நின்றுக்க மாட்டாங்க. நீங்க வேற ஏதாவது சும்மா வேற ஏதாவது செடி மரம் செடி போடுற ஆடுறத பாத்துருப்பீங்க அப்படின்றாங்க. ஆனா வந்து அவர் சொல்லியிருக்காரு, அண்ணே நான் நேரடியா பார்த்தேன். ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. நான் வந்து அவர் பக்கத்துல வர வந்து எனக்கு ரோட்ல வந்து நடுவில் வந்து நிக்கிறானே. நான் என்ன பண்றேன் எனக்கு தெரியாம நான் வேகமா வண்டியை வந்து வேகமா ஓட்டிட்டு நான் வந்து முன்னாடி வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. திருப்பி அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு இதை வந்து அவங்க வீட்லயே நான் சொல்றாரு. வீட்டுல சொல்லும் போது அவங்க வந்து அது ஒண்ணும் இல்லப்பா, அது வந்து உனக்கு அதாவது வந்து வேற ஏதாச்சும் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சமாளிக்காம சொல்றாரு. அதாவது எப்படின்னா தம்பி பயப்படுவான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுல வந்து அவர் நைட்ல எங்கேயுமே போறது கிடையாது. ஆனா வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து பார்க்கல வந்து எனக்கு வந்து ஒண்ணு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நம்ம கடவுள் இருக்கிறாரு. கண்டிப்பா கடவுள் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பா இருக்கும்னு சொல்ல தெரியல எனக்கு. ஆனா வந்து ஒரு சில விஷயத்தை பார்க்கும்போது அதெல்லாம் வந்து உண்மைதானோ அப்படின்ட்டு நான் நம்புறதா என்னன்னு தெரியல. நீங்களே சொல்லுங்க.